ஆக்சுவலி ஸ்குவாட் அவங்க முன்னாடி வந்து முழிக்கிறதுக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அதனால தான் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா vlog எடுக்கிறோம். ஹலோ கைஸ், ஸோ பேக் டு அவர் சேனல். கண்டினியூட்டி ஹார்ட் ஒர்க்கு டெய்லி விலாகுன்னு சொன்னோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னத்தை சொல்கிறது. ஸோ இன்றைக்கி May 25. ஸோ இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, எதனால நம்ம இவ்வளோ நாள் விலாக் போடல. ஃபஸ்ட்டு பிரேக்கப்னு ஒரு ரீசன் இருந்துச்சு. அதையும் மறக்கலான்னு பார்த்தா முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஃப் பிட்ஸாப் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் மூடிட்டோம். ஷாப் இப்போ வந்து கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் இல்லை, பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். அது என்ன ஏதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ பர்சனலாக என்ன ப்ராப்ளம் எனக்கு போயிட்டு இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்கிறேன். நான் சொன்னல, என் ரீல்ஸில் சொன்னது தான், உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ கஷ்டம் வச்சுட்டு வெளியே சிரிக்கிற மாதிரி என்னால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு திரும்பி நார்மலாக, ஏன்னா எனக்கு ஒன்றே வந்து தெரிஞ்சிச்சு ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பும் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஃபுல் பாசிட்டிவ் மூடு வந்திருக்கேன். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்பிளேஷன். இதுக்கப்புறம் டெய்லி விலாக், டெய்லினா நம்ம பெரிய யூடியூபர் டிடிஎஃப் மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விலாக் வரும், 3 மணிக்கு வந்துடும். அண்ட் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷார்ட்ஸ். அதான் ஒரு நாள் விலாக் ஒரு நாள் ஷார்ட்ஸ். இதெல்லாம் பேசணும். இப்போது நம்ம விலாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விலாக் டெய்லி வரும்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வேணாம், இப்போ வந்து நம்ம போகிற போக்கில் போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்பம் சாங் பண்ணோம்ல ஆசை காத்துல டூட்டோம், அதோட மேக்கிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அது கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அதையும். அண்டு மெயினாக சொல்லணும்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா, டிடிஎஃப் பிட்ஸாப் அண்ணா நகர் கடையை மூடியாச்சு. அது என்ன எதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே மோட்டோ விலாகிங்கில் சொல்கிறேன். மோட்டோ விலாகிங்கே வாயில் வருது, கார் ஓட்டும் போது சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா சுகங்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி மூடோட ஆன் பண்ணுறேன். அண்ட் ஸ்குவாட் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா யார் இணைஞ்சிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவலர் அருண், அன்புடன் மோசி. வணக்கம் பிரதர். என்ன ஒரு 3 மாதம் முழுகாமல் இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப பெருத்துட்டடா, கிட்டத்தட்ட டீஷர்ட்டில் போட மாட்டேன். இறங்கி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் பிட்ஸாப் அம்பத்தூர் போயிட்டு இருக்கோம். ஸோ அம்பத்தூர் பிட்ஸாப் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக ஓப்பனில் தான் இருக்குது. அண்ணா நகர் பிரான்ச் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது அண்ணா நகர் பிரான்ச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், அம்பத்தூர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதில் வந்து என்னோட மனக்குமரல்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய கஷ்டங்கள் கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை தொடங்கி ஒன்றை பார்த்தா கஷ்டப்பட்ட மாதிரி இல்லையா, இஷ்டப்பட்டு எதை குடிச்சிட்டு குடிச்சுட்டா ஐயோ நான் சொன்ன வந்த விதமே வேற. வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்படி சொன்னேன், உருட்டு ஸோ அப்படி இருக்க மாதிரி எல்லாத்தையும் மாட்டி விடுற மாதிரி இருக்கு. இல்ல அப்பெல்லாம் இல்லை. ஸோ நம்ம டிடிஎஃப் பிட்ஸாப் அம்பத்தூர் வந்தாச்சு. கிட்ட இங்கே தான் பிளாக் ஆன் பண்ண, இங்கே கிட்ட வந்துட்டு பாருங்க. கிட்ட டிடிஎஃப் பிட்ஸாப் அம்பத்தூர் ஓப்பனில் தான் இருக்குது, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் சொல்லுவாங்களே, எப்படி சொல்கிறது, அது ஒரு நல்ல டைலாக்டா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்டாக தோத்துட்டிங்களா, அடுத்து லைஃப்பில் என்ன பண்ணுறது ஸ்டெக் ஆகி நிற்கிறீங்களா. ஆமாம், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டெக் ஆகி தான் இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அதே மாதிரி நான் வச்ச ஒரு ஸ்டெப்பும் தோத்துட்டேன். அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தோல்வியும் ஒரு, ஏன்னா எப்போவுமே நான் ரீல்ஸில் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு இருக்கும். எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்ஸ் மட்டுமே இருந்து ஒரு 4 வருஷமாக நல்லா போயிருந்த லைஃப் அப்படியே டவுனை சந்திரிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதையும் ஃபேஸ் பண்ணிட்டேன், விடக்கூடாது. இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோப்பா ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸ்கோர் ஸ்டார்டிங்லேருந்து. அண்ட் இப்போ வந்து என்னடா நீ பாட போகிறேன் கதை சாத்து. ஓகே ஸ்கோர், நம்ம அம்பத்தூர் பிட்ஸாப்பில் போயிட்டு இப்போ எப்படி இருக்குது அண்ணா நகர் பிட்ஸாப் விட்டாச்சு, கடை விட்டாச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனைலாம் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸ்கோர் டிடிஎஃப் பிட்ஸாப் அம்பத்தூருக்கு வந்தாச்சு. ஸோ கடை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கடை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி சண்டேனால கஸ்டமர்லாம் வந்துட்டு பார்த்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி சண்டேயோட சேல்ஸ்க்கான ஸ்டாக்லாம் வந்துருக்கு. ஸோ ஹெல்மெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதாகிட்டு இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இப்போ தான் வந்துச்சு, அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வச்சுட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் கடை நல்லா இருக்குது, நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு. அண்டு மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கடைக்கு போக போகிறேன். என்னடா அண்ணா நகர் கடை மூட்டை நீங்கள், பட் அண்ணா நகர் கடைக்கு போக போகிறீங்கன்னா அது எல்லாமே நான் சொல்கிறேன். சாவி எங்கிட்ட அண்ணா நகர் கடை சாவி. ஸோ அந்த சாவியை எடுத்துகிட்டு நான் அப்படியே போகும்போது சொல்கிறேன். போகலாம் இல்லை தொப்பையை காட்டுறேன். அருண் நீயே குறைச்சிட்டடா, உனக்கு மேலே நம்ம டிடிஎஃப் பிட்ஸாப் அண்ணா நகருக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்டாக எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே டெம்பரரி இல்லை பர்மனெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் தான் வரும். உண்மையிலே திறக்கும் போது ரொம்ப ஆசையாக இருந்தேன். எதனால் மூணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு இந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு வட்டிக்கு வாங்கிட்டோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணல.
அண்ட் வந்து ஆல் செட் ஆகலை. ஆக்சுவலி மெயின் தப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே தான், எங்களை கரெக்டாக பார்த்துக்கல. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு சில ப்ராப்ளம்லாம் ஆச்சு, அதை நான் சொல்ல முடியாது. இது அங்கே இருக்குது ஆப்போசிட்டில் கடை. ரொம்ப இந்த கடைனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆசையாக வச்சுருந்தேன். கடை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஓப்பனாக ஆசைப்பட்டு திறந்தோம். ஸோ அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை மூடிட்டோம் அப்படின்னும் போது கஷ்டமாச்சு. ஆனால் இருக்கலே காண்டு என்ன தெரியுமா ஸ்குவாட், ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது. ஹோம் லோன் மாதம் நம்ம 40,000 கட்டுறோம். அது நான் எப்படியாவது, நான் யூடியூபர் தான், வேறு எந்த இன்கமும் இல்லை எனக்கு. 40,000 ஹோம் லோன் கட்டணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு இஎம்ஐ கட்டணும். 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு இஎம்ஐ கட்டல. 18,800 ஒரு மாதம். 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு இஎம்ஐ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேர் ரெடி கேஷ்னு நினச்சிப்பாங்க. லோன் போட்டு தான் வாங்கினேன் காருக்கு, அது கட்டல 3 மாதம். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வாங்கினே தெரியல, ஒரு பர்சனல் லோன் வாங்கினேன். அதுக்கு நினச்சி பார்த்தா மனசே விட்டுச்சு. 7,350 அதுக்கு அது 1 மாதம் கட்டல. அண்ட் வந்து இப்போது கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு இது வாங்கினேன், அதுக்கு இன்னும் பேமெண்ட் கட்டவே இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் பிட்ஸா அண்ணா நகர் கடை இருக்குல்ல, அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக போச்சு. அண்ணா நகர் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது வாடகைக்கு வீடு போனாலும் சரி, இந்த மாதிரி கடைங்க போனாலும் சரி. ஏங்க நாங்கள் ஒரு பொழைக்க வந்திருக்கோம், அந்த பொழைக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஸோ அந்த கிட்டத்தட்ட நாங்கள் பண்ண விஷயமே லாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டோம். ஸோ அப்படி இருக்கோம் அந்த டைம் அந்த அட்வான்ஸ் வச்சு தான் நம்ம பேர் பண்ணாங்க, பணம் அதிகமாக வச்சுக்கோங்க கொள்ளடிக்கிறோம். என்ன பண்ணாங்கன்னா கொரோனா டைம்ல எல்லாம் சில ஓனர்ஸ்லாம் வீட்டு வாடகை வாங்காம நல்ல ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே இந்த மாதிரி ஆளுங்கலாம் கொரோனா டைம்லயும் வாடகை வாங்க ஆளு இவங்க மட்டும் தான் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். 3 மாதம் முன்னாடி காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், பிப்ரவரி மாதம் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பிப்ரவரி மாதம் வாடகை தரல, மார்ச் மாதம் வாடகை தரல நான். ஸோ 2 மணி கழிச்சு கொடுத்தா கடையோட வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 55,000 1,10,000 வந்து பண்ணால் 2 மாதம் கழிச்சுட்டு மீதி 3,90,000 கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் 3 மாதம் கழிச்சுப்பேன், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை, ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதமும் கழிச்சுப்பேன் அப்படின்றாரு. என்னையா மனசு, நீ ஆல்ரெடி என் கையிலேருந்து எல்லாமே போச்சு. இப்போ இந்த வாடகை நீ அட்வான்ஸை வாங்கி தான் வந்து வட்டிக்காரங்கிட்ட வாங்கணும், அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சிருந்தேன் 5 லட்ச ரூபா. அதுவும் போகுதுன்ற போது வெறுத்துட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பொருள் எடுக்கல, அவங்க அட்வான்ஸ் கொடுத்தா எடுக்கலாம். அண்ட் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டேன். அவரும் ரொம்ப பேசுகிறாங்க. நம்ம திரும்பி நம்ம எதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ரொம்ப பணம் இருக்கா முன்னாடி போயிட்டு என்ன வேணா பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவர் வந்து என்ன மிரட்டல் கேஸ் கொடுப்பாரான் என் மேலே, அந்த மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ நம்ம எதுக்கு இதுக்கப்புறம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணணும்னா பண்ணியிருப்பேன் பெருசாக, நமக்கு ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்குமா, திரும்பி இது ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கடை வந்து மூடி தான் இருக்குது இப்போ டிடிஎஃப் பிட்ஸா, நம்ம தான் திறக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்னும் வந்து பண்ணால் 2.5 லட்சமும் வாங்கலை அவர். எப்போ அதாவது அந்த 5 மாதம் வாடகை கழிச்சிட்டு 2.5 லட்சம் தருவாங்களாம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக வாங்கணும், இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏதாவது சொல்லுங்கள் ஸ்கோர், இது யாரும் இல்லை தப்புன்னு. 5 மாதமாக ஒருத்தவங்க வாடகை கழிச்சுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 3 மாதம் வாடகை கழிச்சுப்பேன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா ஓகே, அவங்க 3 மாதம் அந்த சொன்ன டைம் ஓகே. அக்ரிமெண்ட்டே போடல. ஆக்சுவலி எதனாலனா நான் கடை ரன்னாக தான், நான் இந்த இடத்துல கடை வைக்கும்போது சொன்னதுன்னா இந்த இடத்துல எனக்கு தெரியல, கடை நான் நல்லா ஓடிச்சுனா தான் அக்ரிமெண்ட் போடுவேன்னு சொல்லியாச்சு. அவங்களும் வந்து பண்ணால் அக்ரிமெண்ட் வேணாம் தான் நாங்கள், சரி கொஞ்ச நாள் கழிச்சு அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டே போடுறது கடைக்கு 3 மாதம் அவங்க இது கொடுக்குறது எந்த வகையில் நாயும் தெரியல. ஆல்ரெடி ஒரு காம்ப்ளெக்ஸுக்கே வாடகை பல லட்சங்கள் வாங்குவாங்க. இங்கே இருக்க ஃபுல் லைனில் வந்து பண்ணால் நிறையா கடை இருக்குது. எல்லா கடைக்கும் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட கீழே இருக்க ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு மட்டுமே 4 லட்ச ரூபா வாடகை வாங்குறாங்க. அவங்க நினச்சா வந்து பண்ணால் அது 5 லட்ச ரூபா அவங்களுக்கு மேட்ரே கிடையாது, அவங்க 5 லட்ச ரூபா கொடுக்கலாம். ஆனால் என்ன ஒரு அல்பத்தனமாக இருக்குது பாருங்களேன், இருக்கிறவங்க கிட்ட அடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மூடிட்டு கடையில் கஷ்டப்பட்டு போகிறோம், அவங்ககிட்டே வந்து பண்ணால் இன்னும் 3 மாதம் கெடு கேட்குறது என்ன, ஆக்சுவலி அவங்களுக்கும் லாஸ் ஆகும், மேபி வர ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தான் நாயும், நம்ம அக்ரிமெண்ட் போடலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது தெரியல. இப்போ பாருங்க கரண்ட்டாக வந்து பண்ணால் நம்ம டிடிஎஃப் பிட்ஸா போயிருக்க நிலமை. அண்ட் ஸ்குவார் தோ கடை ஓப்பனிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் காரை நம்ம காரில் வந்து நிப்பாட்டி டான்ஸ்லாம் ஆடணும், அப்படியே ஏறணும். நம்ம அண்ணனோட கடையோட கீ இன்னும் கடை நம்மகிட்ட தான் இருக்குது. இன்னும் 1 மாதம் வந்து கூட்டியே தான் இருக்கும், ஏன்னா வாடகை கழிச்சிட்டு கொடுப்பான்றனால நாங்கள் இன்னும் காலி பண்ணாமல் இருக்கோம். நேரம் பார்த்தியா எல்லாமே மாறிடுச்சு, எப்படி பண்ணுறானுங்க பாரு. பா
இத்தனைக்கும் பக்கத்து கடையில் ஒரு ஐஸ்கிரீம் கடை போட்டிருந்தாங்க. அவங்க காலி பண்ணிட்டாங்க. அவர் பாவம், அவர் நிலைமையெல்லாம் கேட்டிங்கன்னா அவர் கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுத்தாரு. ரொம்ப ஆக்சுவலி என்ன கான்செப்ட்னா நம்மளால இதில் லாபம் எடுக்க முடியும். இடையில இந்த கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால வந்து பார்த்தா ரொம்ப மாட்டிக்கிட்டோம். அதனால தான். ஸோ வாங்க கடையை திறக்கலாம். திறந்து என்ன பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா கடையை ரிப்பன்லாம் வச்சு கட் பண்ண தெரியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சே எதுவுமே இல்லை. இங்கே தான் பெருசாக இருக்குல்ல, எல்லாமே வேஸ்ட்டு. இது இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணோம் மொத்தமாக. அது மேலே லைட்டு என்னடா ஒரு மாதிரி இருக்கா. எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுவோம். நைட்டு பகலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணோம். ஏசி, இந்த ஏசியே 65,000 5 ஸ்டார் ஏசி வாங்கி போட்டோம். இந்த கண்ணாடி மாற்றத்துக்குள்ள நைட்டும் பகலும் மாற்றி உங்கள் மாமா ஆகிட்ட அருண், உங்கள் மாமா தான் எலக்ட்ரிஷியன் பண்ணாரு. மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸ்கோர் ஆக்சுவலி ஒன்றே வந்து தான் சொல்கிறேன், யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்துலாம் வந்து பண்ணால் ஒரே வீடியோ வந்து பண்ணால் நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கலாம். பெட்டிங் ஆப்னு ஒன்று, அந்த பெட்டிங் ஆப்னு பண்ண வச்சிங்களேன் எனக்கு கஷ்டமே இல்லை. கிட்டத்தட்ட ஓப்பன் நிறையா பேர் பெட்டிங் ஆப் பண்ணால் எவ்வளோ தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாசல் வீடியோலேயே வந்து பண்ணால் சொல்லலை எவ்வளோ தான் தருவாங்கட்டு. எனக்கு 1 மில்லியன், ஸோ எனக்குன்னு இல்லை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஒரு ரீல்ஸ் போட்டோன்னா 4 லட்ச ரூபா தராங்க. பெட்டிங் ஆப் பண்ணால் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு பெட்டிங் ஆப் பண்ணால் 4 லட்ச ரூபா. உஷாராக இருக்குங்க மக்களே. ஏன்னா 4 லட்ச ரூபா எனக்கு தராங்கன்னா அப்போ எத்தனை பேர் என் நம்பி போட்டு ஏமாறுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நான் அப்போயே இல்லை முடிவு பண்ணது ஒன்று தான். என்ன வேணால் பண்ணலாம், நான் ஒரு ஷாப் ப்ரொமோஷன் பண்ணலாம், அது எவ்வளோ வேணால் பண்ணலாம். பட் ஒரு நம்மளை நம்பி ஒருத்தன் காசு போட்டு அது ஏமாத்துறது தான், ஸ்கேம் தான், அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் அதனால் பெட்டிங் ஆப்பே பண்ண போகிறதில்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு யூடியூப் சேனல் 1 மில்லியன் யூடியூப் சேனலுக்கு ஃபுல் விளாகில், இந்த விளாகில் நான் சும்மா ஒரு நிமிஷம் சொன்ன வச்சுங்களா, அதுக்கு எவ்வளோ தெரியுமா? 5 லட்ச ரூபா பெட்டிங் ஆப்பு. அதுக்கு ஸோ 9 லட்ச ரூபா நான் ஒரே நாளில் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என் கஷ்டமே முக்கால்வாசி தீர்ந்துருச்சுங்க அப்படி பண்ணனா. ஆனாலும் உழைச்சி தான் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ இந்த கடையை 3 நாளும் லாஸ் ஆனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையிலேருந்து எனக்கு எவ்வளோ லாஸ்ன்னு வந்து பண்ணால் 20 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் லாக் ஆகிட்டேன். வட்டிக்கு வாங்கினது. இந்த வட்டிக்காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையிலே வந்து பண்ணால் அவருக்கு இப்போது ஒரு 5 மாதத்தில் வந்து திரும்பி தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 5 மாதத்தில் இருக்க கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறது தெரில, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டு. இந்த கடையில் பெசம் இதை கடை போடலாமா? எனக்கு இந்த ஓனருக்கு எனக்கு ஆகலடா. இப்போ பாரு பிரச்சனை வந்துச்சு. இவ்வளோ சுயநலவாதிலாம் இருக்க முடியாதுங்க. 5 மாதம் மொத்தமாக கழிச்சுப்பா, அக்ரிமெண்ட்டே போடலை. எத்தனைக்கும் அக்ரிமெண்ட்லாம் போட எத்தனை வருஷம் கழிச்சுப்பேன்னு சொல்லுவான்னு தெரில. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். ஆல்ரெடி மனசு ரொம்ப வலிக்குது. என்ன பண்ணலாம்? லீகலாகவும் எல்லாமே ஸ்டெப் எடுத்து பார்த்தோம். அது வேணாம், அது அந்த கொடுமையை கேட்டிங்கன்னா நீங்கள் வேற. நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த நியாயத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் கம்ப்ளைண்ட்டு. சிஎஸ்ஆர் காப்பி எனக்கு நாளைக்கு போட்டு தரேன்னாங்க. ஸோ நானும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துட்டேன், லெட்டர் எழுதி கொடுத்து கம்ப்ளைண்ட். ஈவினிங் வரைக்கும், காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆக்சுவலி எந்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணல. நானாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். டேரெக்டாக போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோன்னே அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், தம்பி உங்கள் காப்பி மிஸ் பண்ணிட்டேன், திரும்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்னாங்க. திரும்பி எழுதி கொடுங்க. திரும்பி எனக்கு வெறுத்துட்டேன். என்னடா சும்மா எனக்கு இதை வச்சு நான் பெருசு பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம், பெரிய இஷ்யூ பண்ணலாம்னு நினச்சா பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். எல்லாமே லைஃப்பில் போர்த்தோம், இதுக்கப்புறம் நியூ லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு திரும்பி ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இதை தான் முதல்ல வந்து ஒரு கப்புள் வீடியோவில் அதாவது ஐ எம் கமிட்டட்னு சொல்லி தமிழில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ரெகுலராக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இவ்வளோ சூழ்நிலை இடையில இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கனால தான் வந்து பார்த்தா சரியாக என்னால் அந்த ரெகுலராக போட முடியல. அண்ட் திரும்பவும் வேணாண்டா, வேணாம் இப்படி செம்மையா இருக்குல்ல. பயங்கரமா ரெடி பண்ணலாம். சேரு யாருக்காச்சும் வேணுங்க அப்படியே இந்த கடை கேக் ஒர்க் பண்றாங்க பண்ணிருக்கோம். யாராச்சும் ஓனர் உள்ள இருக்க முடியாதா? இப்போ எல்லாம் ரெடி பண்ணோம். ஹலோ, சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ நார்மலா ஜாலியா இருக்கும். சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே கடையா ரெடி பண்ணிட்டு மெயில் எடுத்துறேன் ஏதாச்சும் இந்த யாராச்சும் அங்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல இந்த மாதிரி கடை இருக்கு. வெளியில காட்டி ஜங்ஷன் காட்டுறா. வேணாண்டா பாத்தீங்களா ஸ்கோர் என்ன பண்ண போறோம்னு தெரியல. அண்ட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் நாளைக்கு ஷார்ட்ஸ் வரும். நாளானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ, இதுக்கப்புறம் ஹாப்பி மோட் வீடியோ, ஜாலியாக இருக்க வீடியோலாம் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக இந்த ப்ரொமோஷன், அதாவது ஒரு ஷாப் உங்கள் கடை நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து பண்ணால் சொல்லுங்கள். அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணலாம். ஏன்னா அதை பண்ணால் தான் இப்போ ரன் ஆகும் என் லைஃபே. ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் பண்ணலாம். மெயில் ஐடி கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில், அதை வந்து மெயில் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணிக்கலாம். என்ன பேசுறதுன்னு தெரியலடா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல vlog பேசி. கடையை பார்த்ததுல மாதிரி அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுன்னா டிடிஎஃப் பிட்ஸா போட அப்டேட் கேட்டீங்க. தான் கரண்ட் அப்டேட். அதான் என்ன நான் ஒன்னே ஒன்று சொன்ன ஸ்குவாட், என்கிட்ட இப்போ இந்த யூடியூப் சேனல், இந்த கடை, என்கிட்ட காசு வீடு எதுவுமே இல்லைனாலும் எது போனாலுமே ஒரு தள்ளுவண்டி கடை இருந்தால் போதும். ஏன்னா ஒரு கைத்தொழில் இருக்கு, அது இருந்தாலும் எதுலேருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா ஒரு தள்ளுவண்டி கடை. ஸோ அதே தள்ளுவண்டி கடையை வச்சு திரும்பி என்னால் ரெடி ஆகிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டிக்கு தைரியம் இருக்குது. திரும்பி வருவோம் ஒரு நாள். எல்லாருக்குமே வந்து போனால் வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது, அந்த வீழ்ச்சியில் தான் இருக்கேன். திரும்பி எழுச்சியா பவராக ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம் உங்கள் ஐடியா பேசியிருக்கோம் ஃபியூச்சரில். ஸோ பார்ப்போம். ஓகே ஸ்கார். ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ.